வணக்கம். இன்றைய செய்திகள். பத்திரங்கள் எழுதுவதற்கான 100 ரூபாய் முத்திரைத்தாள் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் அவற்றை கூடுதல் விலைக்கு முகவர்கள் விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து சென்னை போரூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் செந்தில்குமார் கூறும்போது, சென்னையில் போரூர் உட்பட பல்வேறு இடங்களில் முத்திரை தாள்களை முகவர்கள் அதிக விலைக்கு விற்கின்றனர். முத்திரை தாளின் மதிப்பில் குறிப்பிட்ட அளவு தொகை அவர்களுக்கு கமிஷனாக வழங்கப்படுகிறது. எனினும் கூடுதல் விலைக்கு விற்கின்றனர். ஆரம்பத்தில் 10 ரூபாயில் துவங்கிய கூடுதல் வசூல் தற்போது 20 முதல் 40 ரூபாய் என அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக புகார் அளித்தாலும் பதிவுத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று கூறியிருந்தார். ரயில்கள் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பே ரிசர்வேஷன் சார்ட் எனப்படும் பயணியர் முன்பதிவு அட்டவணையை தானியங்கி முறையில் வெளியிடும் நடைமுறை தெற்கு ரயில்வேயில் நேற்று முதல் அமலாகியுள்ளது. விரைவு ரயில்கள் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பே தானியங்கி முறையில் பயணியர் முன்பதிவு அட்டவணையை வெளியிடும் முறை தெற்கு ரயில்வேயின் அனைத்து கோட்டங்களிலும் அமலுக்கு வந்துள்ளது. இது காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் பயணியருக்கு உதவியாக இருக்கும். பயணியர் அதிகமாக இருக்கும் போது ரயில்வே நிர்வாகம் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வசதியாக இருக்கும் என்றும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக அரசின் வருவாய்த்துறை செயலர் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் துறையில் நிலம் கையகப்படுத்துதல் சிறப்பு தாசில்தாராக பணிபுரிந்தவர் ஆர் ரங்கராஜன். இவர் மீது கடந்த 2014ஆம் ஆண்டில் கடலூர் குற்றப்பிரிவு போலீசார் 1 கோடி ரூபாய் கையாடல் செய்த புகாரின் அடிப்படையில் மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். குற்ற வழக்கு நிலுவையால் ஓய்வு பெற அனுமதி மறுத்ததுடன் ரங்கராஜனின் ஓய்வூதிய பலன்களை தமிழக அரசு நிறுத்தி வைத்தது. தன் ஓய்வூதிய பலன்களை விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு ரங்கராஜன் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த தனி நீதிபதி துறை ரீதியான அல்லது குற்றவியல் நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்கும் போது பணிக்கொடை உள்ளிட்ட ஓய்வூதிய பலன்களை நிறுத்தி வைக்க அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதால் ரங்கராஜனின் ஓய்வூதிய பலன்களை 12 வாரங்களில் விடுவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்தும் 3 மாதங்களுக்குள் ஓய்வூதிய பலன்களை வழங்கும்படியும் கடந்த 2023இல் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என கூறி தமிழக அரசின் வருவாய்த்துறை செயலர், வருவாய் நிர்வாக ஆணையர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கடந்த ஆண்டு ரங்கராஜன் தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் 332.46 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட உள்ள 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், திருவண்ணாமலை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 332.46 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வழியே 376 நில அளவர்கள், 100 வரைவாளர்கள் பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குவதற்கு அடையாளமாக 10 பேருக்கு தலைமை செயலகத்தில் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம், அமமுக ஆகியவற்றை இணைப்பது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முயற்சிகள் எடுத்து வருகிறார். இதற்காக எங்களோடும் பாஜக தலைமையோடும் அவர் பேசியிருக்கிறார். விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அத்துடன் திமுக ஆட்சியில் தமிழகம் இன்று பல வழிகளிலும் சீரழிந்து கிடக்கிறது. இந்நிலையில் தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். இதைத்தான் அனைவரும் விரும்புகின்றனர். பாஜக தலைமையும் இதைத்தான் விரும்புகிறது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்த அவதூறு வீடியோ பதிவை நீக்க கோரியும் அதை பதிவிட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மத்திய அமைச்சர் எல் முருகனிடம் பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் ஆகியோர் டெல்லியில் மனு கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி மை இந்தியா யூடியூப் சேனலில் கர்ம வீரர் காமராஜரும் கருணாநிதியும் சொல்ல மறந்த கதைகள், பகீர் கிளப்பும் கிறிஸ்தவ பாதிரியார் என்ற வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் சேனலின் ஆசிரியர் முக்தார் அகமது, காமராஜர் காலத்தில் தான் அதிக ஊழல் இருந்தது, அவர் தனது நாடார் சமூகத்திற்கு மட்டுமே அதிகம் உதவினார், அவரது ஆதரவில் கள்ள நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டன,
என வேறொருவர் குற்றச்சாட்டுகள் வைத்ததாக கூறி பல்வேறு அவதூறுகளை காமராஜர் மீது சுமத்தினார். இந்த வீடியோவை நீக்குவதுடன் மை இந்தியா சேனல் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.